பைபிள் சவாலின் 199வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று சங்கீதம் 124 முதல் 126 அத்தியாயங்கள் தேவனுடைய விசுவாசமான விடுதலையையும் மீட்டெடுக்கும் அவரது வல்லமையையும் அவரை நம்புவதால் கிடைக்கும் சந்தோஷத்தையும் கொண்டாடுகின்றன. ஆண்டவர் நம் பக்கத்தில் இல்லையென்றால் நாம் சந்தித்த சோதனைகளை கடந்து வர முடியாது என்பதை இந்த சங்கீதங்கள் நினைவூட்டுகின்றன. மேலும் தனது மக்களை தேவன் அற்புதமாக மீட்டெடுத்து துக்கத்தின் காலங்களை மகிழ்ச்சியின் பாடல்களாக மாற்றியதை நினைவுகூறுகின்றன. கண்ணீருடன் விதைத்தாலும் தேவன் தனது சரியான நேரத்தில் மகிழ்ச்சியான அறுவடையை அளிக்கிறார். அவரது விசுவாசம் பாதை கடினமாக இருந்தாலும் தொடர்ந்து முன்னேற நமக்கு நம்பிக்கையை தருகிறது. அவரது கிருபையின் ஒவ்வொரு செயலிலும் அவரை நம்புகிறவர்களின் நன்மைக்காக அவர் தொடர்ந்து செயல்படுகிறார் என்பதை நாம் காண்கிறோம். இன்று நன்றியுள்ள இதயத்துடன் அவரது விசுவாசத்தை நினைவுகூர்ந்து அவரது மீட்டெடுக்கும் வல்லமையில் மகிழ்ந்து ஆரம்பிப்போம். Welcome to day 199 of the Bible Challenge. Today's reading from Psalm chapter 124 to 126 celebrates God's faithful deliverance, His restoring power, and the joy that comes from trusting Him. These psalms remind us that if the Lord had not been on our side, we could not have overcome the trials we faced. They also recall God's wonderful work of restoring His people, turning seasons of sorrow into songs of joy. Even when we sow in tears, God promises a harvest of rejoicing in His perfect time. His faithfulness gives us hope to keep moving forward. Even when the journey is difficult, every act of His grace reminds us that He is always working for the good of those who trust Him. Let us begin today with thankful hearts, remembering His faithfulness and rejoicing in His restoring power. சங்கீதம் அதிகாரம் 124. Psalms chapter 124. வசனம் 1. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பினபோது கர்த்தர் நமது பக்கத்திலிராவிட்டால். Verse 1. A song of degrees of David. If it had not been the Lord who was on our side, now may Israel say. வசனம் 2. கர்த்தர் தாமே நமது பக்கத்திலிராவிட்டால். Verse 2. If it had not been the Lord who was on our side, when men rose up against us. வசனம் 3. அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். Verse 3. Then they had swallowed us up quick, when their wrath was kindled against us. வசனம் 4. அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி. Verse 4. Then the waters had overwhelmed us, the stream had gone over our soul. வசனம் 5. கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. Verse 5. Then the proud waters had gone over our soul. வசனம் 6. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Verse 6. Blessed be the Lord, who hath not given us as a prey to their teeth. வசனம் 7. வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். Verse 7. Our soul is escaped as a bird out of the snare of the fowlers. The snare is broken, and we are escaped. வசனம் 8. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. Verse 8. Our help is in the name of the Lord, who made heaven and earth. சங்கீதம் அதிகாரம் 125. Psalms chapter 125. வசனம் 1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். Verse 1. A song of degrees. They that trust in the Lord shall be as Mount Zion, which cannot be removed, but abideth forever.
வசனம் 2. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இதுமுதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தைச் சுற்றிலும் இருக்கிறார். Verse 2. As the mountains are round about Jerusalem, so the Lord is round about his people from henceforth even forever. வசனம் 3. நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. Verse 3. For the rod of the wicked shall not rest upon the lot of the righteous, lest the righteous put forth their hands unto iniquity. வசனம் 4. கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். Verse 4. Do good, O Lord, unto those that be good, and to them that are upright in their hearts. வசனம் 5. தங்கள் கோணலான வழிகளுக்குச் சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. Verse 5. As for such as turn aside unto their crooked ways, the Lord shall lead them forth with the workers of iniquity. But peace shall be upon Israel. சங்கீதம் அதிகாரம் 126. Psalms chapter 1-6. வசனம் 1. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். Verse 1. A song of degrees. When the Lord turned again the captivity of Zion, we were like them that dream. வசனம் 2. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களைச் செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். Verse 2. Then was our mouth filled with laughter, and our tongue with singing. Then said they among the heathen, The Lord hath done great things for them. வசனம் 3. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களைச் செய்தார், இதினிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். Verse 3. The Lord hath done great things for us, whereof we are glad. வசனம் 4. கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். Verse 4. Turn again our captivity, O Lord, as the streams in the south. வசனம் 5. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். Verse 5. They that sow in tears shall reap in joy. வசனம் 6. அழித்துவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்பி வருவான். Verse 6. He that goeth forth and weepeth, bearing precious seed, shall doubtless come again with rejoicing, bringing his sheaves with him. பைபிள் சவாலின் 199வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவன் தனது மக்களை விடுவித்து மீட்டெடுத்து சந்தோஷத்தால் நிரப்புவதில் விசுவாசமானவர் என்பதை கற்றோம். நமது கண்ணீர் ஒருபோதும் வீணாகாது, ஏனெனில் தேவன் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்ற வல்லவர் என்பதை இந்த சங்கீதங்கள் நினைவூட்டுகின்றன. கடந்த காலத்தில் அவரது விசுவாசத்தை நினைவு கூறும்போது எதிர்காலத்தையும் அவரிடம் ஒப்படைக்க நமக்கு புதிய நம்பிக்கை கிடைக்கிறது. அவரது மாறாத அன்பிற்கும் அதிசயமான கிருபைக்கும் தொடர்ந்து அவரை சார்ந்து ஸ்தோத்திரிப்போம். ஒவ்வொரு நாளும் நமது வாழ்க்கையில் அவரது மீட்டெடுக்கும் செயல்களை காண ஒரு புதிய வாய்ப்பு. அவருடன் நடக்கும்போது நமது நம்பிக்கை மேலும் மேலும் பலமாகிறது. இன்று வாசித்த பகுதியில் எந்த சத்தியம் உங்கள் இதயத்தை அதிகமாக உற்சாகப்படுத்தியது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 199 of our Bible challenge is complete. Today we learned that God is faithful to rescue, restore, and fill His people with joy. These Psalms remind us that our tears are never wasted because God is able to turn sorrow into rejoicing. When we remember His faithfulness in the past, we gain confidence to trust Him with our future. Let us continue to depend on Him and praise Him for His unfailing love and amazing grace.
Every day is another opportunity to witness His restoring work in our lives. As we walk with Him, our hope continues to grow stronger. Which truth from today's reading encouraged your heart the most? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.